ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான எங்கள் கிராமத்தில் நடந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச பதவி அந்தோனியா திருவிழாவை பற்றி பார்க்கலாமா? ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். இந்த சர்ச்சை பாருங்கள், லைட்டிங் செட்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் லைக் ஏ வாவ், எவ்வளோ அழகாக டிசைனாக லைட்டு அந்த கவர் பண்ணும்போது எங்கள் கிராமத்தை பார்க்கவே ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. திருவிழானா சாமி கும்பிடுவோம், ப்ளஸ் அப்போ தான் நம்ம பார்க்காத ரிலேட்டிவ்ஸாக நம்ம பார்ப்போம். அப்படி எங்கள் அண்ணன் அண்ணிலாம் வந்திருந்தாங்க. இவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ரீனா ஸ்டோரி டவுன்னு. இந்த சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேண்டுற டைம் அப்போ இன்னும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படியே வரும்போது நல்லா சப்பரம்லாம் நல்லா பூவெல்லாம் ஜோடிச்சுட்டு லைட்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 3 சப்பரமாக கிளம்புவோம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்பரமாக பார்த்துட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு சப்பரம், குட்டி சப்பரம், அந்தி சப்பரம்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன பசங்க வந்து இழுத்துட்டு போவாங்க. இதில் வந்து செபஸ்டியார் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சப்பரம் இருக்குது, இதில் வந்து மாதா வருவாங்க. அதுவும் அழகாக சூப்பராக ஜோடிச்சுட்டு பூவெல்லாம் லைட்டிங்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி இருக்க பெரிய சப்பரத்தில் வந்து அந்தோனியார் இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஃபாதர் வந்து 3 சப்பரத்துக்கும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாதர்லாம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் வான வேடிக்கையெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சின்ன பசங்கள் இருப்பாங்களா, அந்தி சப்பரம், அதுதான். இல்லை வந்து செபஸ்டியார் இருப்பாங்க, அதை வந்து சின்ன பசங்க இழுப்பாங்க. எங்கள் கிராமத்தில் சுற்றிலும் 500 வீடு இருக்கும். அந்த 500 வீட்டுக்கும் நைட்டு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீட்டும் நிப்பாட்டி வருவாங்க. ஒரு வீடு கூட ஸ்டாப் பண்ணாமல் அவங்க பேசாமல் போக மாட்டாங்க. ஒவ்வொரு வீடும் நிப்பாட்டி நல்லா 3 சப்பரமாக நின்று ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டு வேறு கடைசியில் இருக்கா, எங்கள் வீட்டுக்கு வர காலையில் 5 மணி ஆயிடும். அதுக்குன்னு டைம்லாம் இல்லாமல் சீக்கிரம்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நிப்பாட்டி திருவிழாக்கு அப்புறம் அந்த கிராமத்திலே பெருசாக என்னன்னா ட்ரம்ஸோட வேற எதுவும் வாசிக்கிறாங்க. இந்த தப்பான டைமுக்கு வந்து வாழ்த்து கொடுத்தாங்க. ரொம்ப பிடிக்கும். என்னதான் காதுகிட்ட வந்து புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அது கேட்கும்போது திருவிழா வாழ்க்கையில் ஒரு இந்த பெரிய சப்பரம் இருக்க தான் வந்து இதில் தான் அந்தோனியார் இருப்பாங்க. சொன்னேன்ல, ஒவ்வொரு வீடாக நிப்பாட்டி ஒரு வீடு கூட ஸ்கிப் பண்ணாமல் வருவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கிட்டு அழகாக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடாக நம்ம பக்கத்துலேயே சாமியை பார்த்துட்டு நம்மளுக்கு வேண்டுறதெல்லாம் வேண்டிக்கிட்டு கேண்டிலோ இல்லை பொருத்தனை கொடுக்குறதோ அதெல்லாம் அந்த சப்பரத்தில் வச்சுருவாங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு தெருவில் இருக்கிறோமா, ஸோ அது வர விடிய காத்தால் 5 மணி ஆயிரும். சரி, இதுக்கப்புறம் நம்ம இருக்கிற குட்டி பையனை வேற வீட்டில் தனியாக இருக்க விட்ருக்கோம். சரி, வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வருவோம். அண்ணி வந்து தாங்களா, அவங்க கூட பேசிவிட்டு அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து அழகாக மெஹந்தி போட்டிருந்தாங்களா, சார் அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணியாச்சு. மார்னிங் 5 மணிக்கு ஷார்ப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து செபஸ்டியார் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு பார்த்தா பின்னாடியே நம்ம மாதாவும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. தப்பாட்டங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது போல். அவங்க பாருங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து தப்பு கொட்டிகிட்டே இருக்காங்க. அந்த சவுண்டு கேட்க காலங்காத்தால் என்னடா இருந்தாலும் பட் அந்த திருவிழா வைப்புக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். பின்னாடியே அந்தோனியாரும் வந்துட்டாங்க. பார்க்கவே சூப்பராக ரொம்ப காலங்காத்தாலே அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அந்தோனியாட்ட நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மனசில் இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சாச்சு. நைட்டு வந்து குழந்த வந்து சப்பரத்தை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறான். தூக்கத்துலேருந்து எரிஞ்சு பார்த்தா நல்லா பெக்கன்னு முழிச்சிருந்தான். சரி, அவனுக்கும் சேர்த்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு திரும்பி சர்ச்சுக்கு போகணும்.
ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.